வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, மொச்சை ஊற வச்சு 4 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், வெந்திருக்கா? அதுக்கு கத்திரிக்காய், ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை தழை 3 வதக்கி எடுத்துக்கிட்டேன். பூண்டு போட்டிருக்கேன், ஒரே ஒரு துளி புளி போட்டிருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கருப்புளினாலும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதோட வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு 2 பல் தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு வெடிச்சிட்ருக்கு. கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 4 கத்திரிக்காய், 3 கத்திரிக்காய் தாங்க. இதுதான் திண்டுக்கல் சைடு கிடைக்கிற கத்திரிக்காய். இது குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால் இதை குழம்புல போட்டுக்கலாம். தண்ணியில் அறுத்து போடுங்க. கத்திரிக்காய் காரில் அடிக்காமல் இருக்கும், கருப்பு அடிக்காமல் இருக்கும். அப்போ தான் எண்ணெயில் சேர்த்தனே ஆக்ரோஷமாயிடுறாங்க கத்திரிக்காய். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய் லைட்டாக வணங்கிட்டோம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு பொடி போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இது காரம் இருக்காது, நான் வீட்லேயே அரைச்ச பொடி தான். காரம் கம்மியாக தான் இருக்கும். கத்திரிக்காயை வணங்க விட்டு மொச்சை எடுத்து ஊற்றிட்டேன். கொடியாவரை கொஞ்சம் கிடச்சிது, அதையும் இதை சேர்த்துக்கிறேன். காய்கறி சேர்த்துறதுனால ஒன்றும் ஆகாது, குழம்பு நல்லா தான் இருக்கும். சரிங்களா? நம்ம தனியாக பொரியல் செஞ்சு சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி குழம்புலேயே காய்கறி சேர்த்துக்குங்க. உடம்புக்கு நல்லது காய்கறி சேர்த்துற வரைக்கும். இப்போ அரைச்சி வச்சது இதிலே ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடுறேன். குழம்பு கூட்டி வச்சிட்டேங்க. பாருங்கள், மொச்சை, கொடியவரை, கத்திரிக்காய் 3 போட்டு குழம்பு கூட்டி வச்சிட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அவ்வளோதாங்க. குழம்பு சுண்டி வந்தனே சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்ற வேண்டியதான். ஈஸியான வேலை, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சரிங்களா? மை ரிக்வெஸ்ட்.